சிறுகடிக்க ஆசை சரியில்லை. டுடே எபிசோடில் நம்ம முத்து இருந்துட்டு ஒரு வழியாக மீனாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் மீனா இருந்துட்டு ரொம்பவே பயந்து போய் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த உண்மை என்னன்னு தெரிஞ்சாகணும். என் மனைவி கஷ்டப்படுறது என்னால் தாங்கிக்கவே முடியல. அவளை வாய் விட்டு கேட்டோம், அவள் சொல்லவே மாட்டேங்கிறா. நீங்கள் தான் எப்படியாவது அவள் மனசில் என்ன குழப்பம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் தான் கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாங்க. அதுக்கு அடுத்ததாக இது ரொம்ப தப்பு தான். ஆனால் நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்கறதுனால நான் அதை பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க டாக்டர். அதுக்கு அடுத்ததாக ரோகிணியை பற்றின விஷயத்த மெல்ல மெல்ல மீனை சொல்ல வராங்க. ரோகிணி பேர் உண்மையான ரோகிணி கிடையாது, அவங்க பேர் கல்யாணி. அவங்க வேறு யாரும் இல்லை, கிறிஷோட அம்மா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு முத்து இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. எனக்கு ஊருக்கு போனதுக்கு அப்புறமா தான் எல்லா விஷயமும் தெரியும். கிறிஷோட தாத்தாவுக்கு அங்கே திதி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ தான் கிறிஷோட பாட்டி, இவங்க பேர் கல்யாணி, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயமும் சொன்னாங்க. அதுக்கப்புறமும் என்னாலெல்லாம் பொறுமையாக இருக்க முடியாது. என் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிற குடும்பத்து மேலே என்னால் எந்த ஒரு பொய்யும் சொல்லவே முடியல. அதனால் ரோகிணிக்கிட்டேயே சொல்லி உண்மையை சொல்ல சொன்னால், ரோகிணி இருந்துட்டு அவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் கஷ்டம் நடந்துச்சோ அது எல்லாத்தையும் சொல்லி என் வாயை அடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, எதுக்கு எடுத்தாலையும் நான் உண்மையை சொல்கிறேன்னு போனால் நான் செத்துருவேன்னு சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணாங்க. அதனால தான் யார்கிட்டேயும் என்னால் உண்மையை சொல்ல முடியலன்னு சொல்கிறாங்க. அதோடு இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.